அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் கவிதையியல் தலைப்பிலிருந்து முந்தைய வீடியோவில் 21 கேள்விகள் பார்த்தோம். இந்த வீடியோவில் 26 கேள்விகள் பார்க்கலாம். இந்த தலைப்பில் இருந்து இந்த 2 வீடியோக்கள் இருக்கிற கேள்விகள் தவிர்த்து பிற கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அவ்வாறு கேட்கப்பட்டாலும் கூட அது 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையில் இருக்கின்ற தமிழ் புத்தகங்களிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு சில கேள்விகள் கூடுதல் தகவல் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருத்தக்கதேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று போற்றியவர் வீரமாமுனிவர். சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமன்று உலக மகாகாவியங்களுள் ஒன்றாகும் என்று பாராட்டியவர் ஜியு போப். இந்த 2 கேள்விகளும் குழப்பம் வகையில் இருக்கும். அதனால் இந்த கேள்விகள் நல்லா பார்த்துக்கணும். அதுபோல் இது மிக முக்கியமான ஒரு தகவலாகவும் பார்க்கப்படுகிறது. இது தேர்வுகளை கேட்பதற்கு மிக அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்த கேள்வி, சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் வரை டேஸ் இளம்பகங்களையும் டேஸ் பாடல்களையும் கொண்டுள்ளது. 13 இளம்பகங்களையும் 3145 பாடல்களையும் கொண்டுள்ளது. காப்பியங்களில் நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில் புதிய மரபை ஏற்படுத்தி கொடுத்த காப்பியம் சீவக சிந்தாமணி. 50 காப்பியங்களுள் இறுதியாக வைத்து எண்ணப்படுவது வளையாபதி. பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படும் சிறுகாப்பியம் சூளாமணி. குண்டலகேசிக்கு மறுப்பு நூலாக இயற்றப்பட்ட நூல் நீலகேசி. வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் பெருங்கதை. கொங்குவேளிர் என்பவர் இயற்றிய காப்பியம் எது? பெருங்கதை. கம்பராமாயணத்தின் 7வது கண்டமாக கருதப்படும் உத்தரகண்டத்தை எழுதியவர் யார்? ஒட்டக்கூத்தர். கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தமிழுக்கு கதி என்று அழைத்தவர் யார்? திருமணம் செல்வ கேசவராயர். தேசிய இலக்கியம் என்று சான்றோர்கள் பாராட்டுவது பெரிய புராணம். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் தொகை என்ற நூலை எழுதியவர் யார்? சுந்தரர். வீரத்தாய் என்ற காப்பியத்தின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். பாரத சக்தி மகாகாவியம் என்ற காப்பியத்தின் ஆசிரியர் கவியோகி சுத்தானந்த பாரதி. சிலம்பின் சிறுநகை என்ற காப்பியத்தின் ஆசிரியர் யார்? சாலை இளந்திரையன். மகாபாரதத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரில் புதுக்கவிதை வடிவில் காப்பியமாக்கியவர் வாலி. இராமாயணத்தை அவதார புருஷன் என்ற பெயரில் புதுக்கவிதை வடிவில் காப்பியமாக்கியவர் வாலி. கவிராஜன் கதை என்பது யாருடைய வாழ்க்கை வரலாற்று காப்பியம்? பாரதியார். கவிராஜன் கதை என்ற காப்பியத்தை புதுக்கவிதை வடிவில் படைத்தவர் யார்? வைரமுத்து. யாருடைய படையெடுப்பின் காரணமாக தமிழகத்தில் இஸ்லாம் பரவியது? முகலாயர்கள். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு நூல்கள் எத்தனையாவது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது? இதற்கு ஆப்ஷன் கொடுக்கப்படலை. இதற்கான ஆன்சர் 9. அதாவது 9வது திருமுறையில் இந்த 2 நூல்களும் வைக்கப்பட்டிருக்கும். தஞ்சைவாணன் கோவையை எழுதியவர் யார்? பொய்யாமொழி புலவர். பாண்டிவேல நாட்டைச் சேர்ந்த குலசேகர பாண்டியனின் அமைச்சராக விளங்கியவர் சந்திரவாணன். உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் பள்ளு. அவ்வளோதான், கேள்விகளும் முடிந்தது. அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ச்சியாக நம்ம 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.